Hello viewers, welcome back to ROM Solution. Today இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 கமாண்டை யூஸ் பண்ணி உங்களோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். உங்களோட சிஸ்டத்தில் அது எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், என்னென்ன கமெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ நீங்கள் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் சிஎம்டி டைப் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம 2 கமாண்ட் கொடுக்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னென்னா, ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும். FSUTIL ஸ்பேஸ் BEHAVIOR ஸ்பேஸ் QUERY query space MEMORY USAGE FSUTIL space behavior space query space memory usage. இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதில் memory usage equal to 2 அப்படின்னு வியூ ஆகும். ஸோ செகண்ட் கமெண்ட் கொடுக்க போகிறோம். அதுவும் FSUTIL ஸ்பேஸ் BEHAVIOR behavior ஸ்பேஸ் set ஸ்பேஸ் memory usage ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் விட்டு 2. இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. FSUTIL behavior ஸ்பேஸ் செட் ஸ்பேஸ் மெமரி யூசேஜ் ஸ்பேஸ் 2 கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்தப்புறம் உங்களோட சிஸ்டத்தை நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 கமெண்ட் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட சிஸ்டத்தை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து நாம் திஸ் பிசி அல்லது மை கம்ப்யூட்டர் அந்த ஐக்கான் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். திஸ் பிசி அல்லது மை கம்ப்யூட்டர் அந்த ஐக்கானை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ரேம் சைஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட சிஸ்டத்தோட ரேம் சைஸை நோட் பண்ணிக்கோங்க. என்னோடய லேப்டாப்போட ரேம் சைஸ் வந்து 4GB. திரும்பவும் சர்ச் பாக்ஸில் சிஎம்டி டைப் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு கமாண்ட் கொடுக்க போகிறோம். bcdedit ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் செட் set ஸ்பேஸ் விட்டு increaseuserva. இதில் நம்ம சிஸ்டத்தோட ரேம் சைஸை வந்து கன்வெர்ட் பண்ணி இதில் என்டர் பண்ண போகிறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்னா, இப்போ 1 GB ஈக்குவல் டு 1024 MB. அப்போது என்னோடய சிஸ்டத்தோட ரேம் சைஸ் பார்த்திங்கன்னா 4GB. 4GB இன்ட்டு 1024 4096. அவன் 4096 பாதி எவ்வளவு, நீங்கள் பாதியை வந்து ஒரு ரவுண்டாகவே எடுத்துக்கோங்க. ஸோ 2000 அப்படி எடுத்துக்கோங்க. உங்களோட ஜிபியை பொறுத்து, உங்களோட ரேம் சைஸை பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ரேம் சைஸ் வந்து 4GB, அதை வந்து எம்பிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ 1GBனா 1024. அப்போது என்னோடய சிஸ்டம் வந்து 4GB ரேம். அப்போ 4 × 1024 ஈக்குவல் டு 4096. இப்போ அதில் பாதி 2000 கூட வரும். நான் வந்து 2000 எடுக்கிறேன். இப்போ அந்த 2000 தான் நான் என்டர் பண்ண போகிறேன். இதே மாதிரி தான் உங்களோட
சிஸ்டத்தோட ரேம் சைஸை கன்வெர்ட் பண்ணி என்டர் பண்ணணும். 2000 கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இந்த கமெண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணும்போது தி ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வியூ ஆகும். நீங்கள் இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த 3 கமெண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டத்தோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.